தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் தாமே நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விட மாட்டேன். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், என்னை ஆராதனை செய்யும்படி நீ அவனை விடுதலையாக்கு என்று பார்வோனோடே நீ சொல்ல வேண்டும் என்று மோசேக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நீ அவனை விடுதலையாக்கு. நீ அவனை விடுதலையாக்கவில்லை என்றால் உன் குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று தேவன் அங்கே சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் என்று அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், அவன் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதன், இஸ்ரவேல் தேவனிலே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், இஸ்ரவேல் தேவனாலே தன் சுபாவத்தை உருவாக்கி கொண்ட ஒரு மனிதன். அந்த ஒரு மனிதனுடைய பேரில் தான் இந்த முழு தேசமும் அழைக்கப்படுகிறது. அந்த தேசத்தை அவர்களுடைய நாமத்தினாலே, அவனுடைய நாமத்தினாலே அவர் அழைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு, இனி நீ யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று பெயரிட்ட இடத்திலே யாக்கோபே இஸ்ரவேலே என்று அவர் 2 பக்கமாக கூப்பிடுகிறார். யாக்கோபு என்பது அவன், இஸ்ரவேல் என்பது அவனிலே தேவன் உருவாக்கின தன்மை என்பதாக இருக்கிறது. யாக்கோபு என்பது அவனுடைய பூமிக்குரிய அனுபவம், இஸ்ரவேல் என்பது அவனுடைய ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவை. இது யாக்கோபுக்கு ஒரு கூடாரம், இஸ்ரவேலுக்கு ஒரு வாசஸ்தலம். இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வாசஸ்தலம் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். இந்த கூடாரம் வாசஸ்தலம் என்ற 2 பக்கங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் என்பது அவர்களுடைய ஆவிக்குரிய அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் என்ற இடத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். எகிப்திலே அவர்களுக்கு ஒரு ஆராதனை முறைமை இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே அவர்கள் பிதாக்களுடைய தேவனை அவர்கள் நினைவு கூறக்கூடிய சமயம் அவர்களுக்கு இல்லை. எகிப்திலே அவர்கள் தேவனுடைய நீதியை பின்பற்றக்கூடிய ஒரு கிரியை அங்கே இல்லாத ஒரு நிலவரத்தில் தான் அவர்கள் சிக்குண்டு இருக்கிறார்கள். எகிப்திலே அவர்களுக்கு தங்கள் பிதாக்களையும் தங்கள் பிதாக்களின் தேவனையும் நினைக்க பார்வோன் இடம் கொடுக்கவில்லை, சமயம் கொடுக்கவில்லை. அவர்களை கசக்கி பிழிந்தார். எகிப்திலே அவர்கள் தங்கள் தேவனுடைய நீதியை நினைக்க அவர்களுக்கு சமயம் இல்லை. அங்கே எந்த விதமான ஆராதனையும் அவர்கள் செய்யக்கூடிய இடத்திலே அவர்களுடைய வாழ்க்கை இல்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் நினைவு கூறக்கூடிய தன்மையும் இல்லை, அவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய சமயமும் கொடுக்கப்படவில்லை, அவர்கள் அவரை ஆராதிக்கக்கூடிய இடத்திலும் இல்லை என்பதாக இருக்கிறது. அவர்கள் ஆராதனை செய்யும்படியாக நீ அவர்களை விடுதலையாக்கு என்று அவர் கொண்டு வருகிறார். அவர்கள் பஸ்காவை ஆசரித்து அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் தேவன் கொடுக்கிறார். அவைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இது கர்த்தருடைய பண்டிகை. தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பண்டிகைகளை கிறிஸ்தவம் இன்றைக்கு கைவிட்டு விட்டது, வேதத்தின் பண்டிகைகளை. ஏனென்றால் அதை நாம் அந்நிய காரியமாக நினைக்கிறோம், அதை நாம் யூதர்களுடைய பண்டிகை என்று நினைக்கிறோம். அது தேவனுடைய பண்டிகை, அது கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிசான் மாதத்திலே 3 பண்டிகை, சிவான் மாதத்திலே 1 பண்டிகை, திஸ்ரி மாதத்திலே மீண்டும் 3 பண்டிகைகள் வருகிறது தொடர்ச்சியாக. 2 விதமான வருட பிறப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. திஸ்ரியில அவங்களுடைய சிவில் கேலண்டர் ஆரம்பிக்குது, நிசான்ல அவருடைய ரிலீஜியஸ் கேலண்டர் ஆரம்பிக்குது. நிசான் மாதம் என்பது அவர்களுடைய
ஆவிக்குரிய கேலண்டர் ஆரம்பிக்கிறது. அங்கே திஸ்ரி மாதம் என்பது அவர்களுடைய சிவில் கேலண்டர், அவர்களுடைய நடைமுறையிலான அந்த கேலண்டர். நமக்கும் 2 வருடம் இருக்கிறது. கேலண்டர் படி ஒரு நியூ இயர் இருக்குது, அங்கே கணக்குப்படி ஒரு நியூ இயர் இருக்குது இல்லையா? அங்கே நாம் கணக்குகளை ஒப்புவிக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயர் இருக்குது, அங்கே கேலண்டர் படி ஒரு இயர் இருக்குது, அகடமிக்கு ஒரு இயர் வச்சிருக்கோம். அதே போல இஸ்ரவேலர்களுக்கு இதை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். நிசான் மாதத்தில் 3 பண்டிகைகள் இருக்கிறது. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கு பின்பாக முதற்பலன் பண்டிகை. இந்த பண்டிகைகள் எல்லாம் 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை குறிப்பதாகவே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை குறிக்கிறது. 7 நாளிலே தேவன் சிருஷ்டித்தார். குத்து விளக்கிலே 7 அங்கே விளக்குகள், விளக்கு தண்டுகள் இருக்கிறது. குத்து விளக்கிலே அங்கே 7 அகல்கள் இருக்கிறது. 7 என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிறது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 7 பண்டிகைகளும் பரிபூர்ணமாக கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. பஸ்கா பண்டிகை, அதுக்கு அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கு அடுத்து முதற்பலன் பண்டிகை. இது 3ம் நிசான் மாதத்திலே வருகிறது. சிவான் மாதத்திலே அங்கே பெந்தகோஸ்தே பண்டிகை வருகிறது. அதோடு நீங்கள் பார்க்க போனால் இங்கே திஸ்ரி மாதத்திலே அங்கே எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் திஸ்ரி மாதத்திலே வருகிறது. இந்த 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், அவன் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவனை விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பஸ்காவை அவர்கள் ஆசரித்து விடுதலையாக்கப்பட்டார்கள். நாம் உலகத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம், ஆவிக்குரிய எபிரேயர்களாகிய நாம், ஆவிக்குரிய யூதர்களாகிய நாம் எப்படி உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டோம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். நீங்கள் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்த மாவோடே அல்ல என்று அவர் கொண்டு வருகிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதினால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் அற சுத்திகரிக்கப்பட்டு உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் பரிபூர்ணமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் எப்படி விடுதலையாக்கப்பட்டதோ, ஆவிக்குரியவர்களாகிய நாமும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் விடுதலையாக்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் வனாந்தரத்துக்குள்ளே வந்தார்கள். நாமும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவோடே கூட ஒரு உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே நாம் உள்ளே நுழையக்கூடிய இடத்திலே ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு உட்படுகிறோம். நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அங்கே பேதுரு அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 38 நீங்கள் வாசித்து பார்த்தால் அது சொல்லுகிறார். நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். இது உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வருகிறோம். இது பஸ்காவிலே கிறிஸ்து அடிக்கப்பட்டார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். முதற்பலன் பண்டிகையிலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் விலாவாரியாக எழுதுகிறார். அவன் தன் தன் வரிசையிலே உயிரோடு எழுப்பப்படுகிறான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் எழுந்திருப்பார்கள், மனவாட்டி என்று அவர் கொண்டு வருகிறார். முதற்பலன் கிறிஸ்து. முதற்பலன் பண்டிகையிலே கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனசாட்சி காலத்து முதற்பலன் ஏனோக்கு. நியாயப்பிரமாண காலத்து முதற்பலன் எலியா. புதிய ஏற்பாட்டின் முதற்பலன் என்பது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இவர்கள் இந்த ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை சந்திக்காதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்து ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். இவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற இடத்திலே அவர் பிதாவின் வலது பாரிசத்துக்கு போய் அவர் பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்பது ஷாவோத்
அது அந்த பெந்தகோஸ்தே நாளாக இருக்கிறது. இதுதான் இஸ்ரவேலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியது. அவர்கள் எல்லாம் எழுத்தின்படி, நமக்கு எல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கிறது. அதனால நாம் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் யூதர்களைப் போல என்று நான் சொல்ல வரவில்லை. அதை நான் இங்கே புரிஞ்சுக்கணும். நாம் அதுக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? நாட்களை விசேஷிக்கிறவன் தேவனுக்கென்றே விசேஷிக்கிறான். நாட்களை விசேஷியாது இருக்கிறவனும் தேவனுக்கென்றே விசேஷியாமல் இருக்கிறான். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேலுக்கு என்ன சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் விடுதலையாக்கும் போது அவர்கள் என்னை ஆராதனை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்தாரே, என்ன அவர்களுடைய ஆராதனை என்றால், தேவன் தம்முடைய பிரமாணங்களை சீனாய் மலையிலே மோசேயின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அதை கொடுத்து இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், என் வாக்கை உள்ளபடி கேட்டு அவைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆராதனையாக இருக்கிறது. ஆராதனை என்பது என்ன? அவருடைய வாக்கின்படி வாழக்கூடிய நம்முடைய ஜீவியம்தான் அவருக்கு ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் அவர்கள் வந்தபோது அவர்களோடு தேவன் உடன்படிக்கையின் தேவன் தன்னுடைய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு எழுதி அவர் ஒப்பு கொடுத்தார், அவர்கள் கையிலே கொடுத்தார். இதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தால், உபாகமம் 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே, அவர் விதித்த எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீ என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு விதித்த இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் கை கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் அவர்களுக்கு விதித்த கட்டளைகளாக இருக்கிறது. 613 கட்டளைகள் உபாகமம் முழுவதும் மோசே அவர்களுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். யாத்திராகம புஸ்தகத்திலே அது கொடுக்கப்பட்டு, லேவியர் ஆகமத்திலே அது எண்ணாகமத்திலும் அதனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் மீண்டும் தன்னுடைய முடிவுக்கு முன்பாக உபாகம புஸ்தகத்திலே அவர் மீண்டும் இதை சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலகாதபடி தங்களை காத்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக அழியாதபடி இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து அவருடைய ஜனங்களாக நீங்கள் இருக்க முடியும். இல்லைன்னா அவர் உங்களை அங்கே இல்லாமல் பண்ணிவிடுவார் என்பதை அவர் பல இடங்களிலே சொல்லுகிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அதை மீறினால் வரக்கூடிய சாபங்களையும் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நீங்கள் விதைக்காத, நீங்கள் நாட்டாத, நீங்கள் பண்படுத்தாத ஒரு செழுமையான ஒரு தேசத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றாரு? இந்த வனாந்தரத்திலே இவர்களை கொண்டு வந்தாலும் கூட இவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து இவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளி இவர்களுடைய பாதரட்சைகள் தேயவில்லை, இவருடைய வஸ்திரங்கள் பழமையாகவில்லை, இவர்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்து நடத்துகிறது. மோசேயை ஒரு தகப்பனாக மாற்றி அவன் மூலமாக விடுதலையாக்கி அவர் நடத்தி வந்தாலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாகவும் கடின இருதயம் உள்ள ஜனங்களாகவும் வலுவி போகிற இருதயம் உள்ள ஒரு ஜனங்களாகவும் பொல்லாத இருதயம் உள்ள ஒரு ஜனங்களாகவும் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களாகவும் காணப்படுகிறார்கள். இப்ப மோசே நினைக்கிறாரு, இப்படி இவர்கள் போகும் பொழுதே இவங்க இப்படி இருக்காங்களே, ஒரு செழுமையான தேசத்தை கொடுத்து விட்டால் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பயந்துதான் மீண்டும் மீண்டும் இவைகளை அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைக்க வேண்டும். Our memories are very important in our life. நம்முடைய நினைவுகள் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். தேவன் நம்மை எப்படி இடத்திலிருந்து எப்படி கொண்டு வந்திருக்கிறார், எப்படி இடத்திலே நம்மை ரட்சித்தார்,
எப்படி இருந்த நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கை மேம்பட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்? நாம் வந்த வழிகளை மறந்து விடுகிறோம். அப்படிதான் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். தேசம் அவர்களுக்கு கைவசப்பட்ட உடனே அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். அந்த தேசத்தின் குடிகளை ஏன் முற்றிலும் அழிக்க சொன்னார்? அவளை நீங்க இரக்கம் பார்த்து விட்டு வச்சீங்கன்னா அவங்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்களுடைய குமாரத்திகள் உங்கள் குமாரரை திருமணம் முடிக்கும் பொழுது உங்கள் குமாரர் அவர்களுடைய வழியிலே நடக்கும்படி அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் எச்சரிக்கையா சொல்லி இருக்கிறார், முன்னையே சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை மீட்டு ரட்சித்த தேவனை மறக்கக்கூடிய வேலையை சீனாய் மலையின் அடிவாரத்திலேயே செஞ்சாங்க. சீனாய் மலையிலே வந்து மோசேயை தேவன் அழைத்து அவருடைய பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் வருகிறதுக்கு தாமதித்த போது கீழே பொன் கண்டுகுட்டி செய்து விட்டார்கள். ஆரோன் பயந்து செய்தான் என்று எழுதியிருந்தாலும் அதற்கு முன்பாக ஊரை அவர்கள் கொன்று போட்டார்கள். மீரியாமின் கணவனாகிய ஊரை அவன் இதை கண்டித்ததினாலே கொன்று போட்டது நிமித்தம் பயந்துதான் ஆரோன் இந்த கண்டுகுட்டியை செய்து கொடுக்கிறான். செய்து கொடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க? இஸ்ரவேலில் இருந்து நம்மை மீட்டு நடத்தின நம்முடைய தெய்வம் இதுதான் சொல்லிட்டான். இன்னும் அவர்கள் நடந்து வந்த அடிச்சுவடுகள் கூட அந்த வனாந்தரத்திலே இன்னும் மறைந்து போகவில்லை. அதுக்குள்ள தேவனை மறந்துட்டானே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய தாழ்வில் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் அதான் நம்ம சொல்றான், நம்ம தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்முடைய சொந்த ஜனம் நம்மை நினைக்கவில்லை. நம்முடைய தாழ்வில் நம் சகோதர சகோதரிகள் நம்மை நினைக்கவில்லை. நம்முடைய தாழ்வில் நம்மளுடைய இன ஜன பந்துக்கள் நம்மை நினைக்கவில்லை. நம்முடைய தாழ்வில் உற்றார் உறவினர்கள் நம்மை நினைக்கவில்லை. நம்முடைய தாழ்வில் சில சமயம் நம்ம தாயும் தகப்பனும் கூட நம்மை நினைக்கிறது இல்லை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கக்கூடியவர் தேவன். இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அவருடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். யாத்திராகம் 3ல் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொன்னவர் அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கக்கூடியவர் தேவன். நம்முடைய பிரச்சனைகளில் நம்மை விடுவிக்கும்படியாக இறங்கி வரக்கூடிய ஒரு தேவன். நம்முடைய பாடுகளின் பாதையில் நம்மை செவ்வையாக வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனை பெற்றிருக்கிறோம். எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களோ ஆவிக்குரியபடி நம்மளும் அதை செய்யக்கூடாது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து நாம் குப்பையாக இந்த உலகத்திலே உழண்டு பாவத்தில் இருந்தபோது நம்மை நினைத்து நம்மை மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை கொண்டு வந்த தேவனை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும். அதான் அவர் கொடுத்த மேண்டேட். The mandate என்ன? We should think about the memories what God has done to us. கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தெய்வம் நடத்தின வழிகளை நான் நோக்கும் போல் என்று பாட்டுக்காரன் பாடுகிறான். தெய்வம் நடத்தின வழிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மை மீட்டு அவர் ரட்சித்த வழிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட தாழ்விலிருந்து தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தேவன் உயர்த்தின உடனே பொதுவாக மனிதர்கள் அதை மறந்து விடுவார்கள். நம்முடைய தாழ்வில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய பிரைசிங் எப்படி இருந்தது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருந்தது, நாம் தேவனோடு செலவிட்ட சமயம் எப்படி இருந்தது, நாம் உட்கார்ந்து நாம் தேவனை பற்றி எப்படி குடும்பமாக பேசி இருக்கிறோம். இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது. தேவன் நம்முடைய எக்கனாமியை உயர்த்திட்டாரு. நம்முடைய வாழ்வியல் மாறிவிட்டது. நாம் இப்பொழுது சேர்ந்து சமயத்தை எப்படி கழிக்கிறோம்? தேவனை நினைத்து கழிக்கிறோமா? தேவன் செய்த நன்மைகளை பேசி நாம் செலவிடுகிறோமா? இஸ்ரவேலுக்கு அவர் என்ன கட்டளையிடுகிறார்? நீ அமர்ந்திருந்து உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அவர்களுடைய சந்ததிகளும் உட்கார்ந்து தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் பேச வேண்டும். அவருடைய பிரமாணங்களை நீ விவரித்து உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். நம்ம உட்கார்ந்து என்ன செய்கிறோம்? இது தேவனுடைய வீடு
என்ற ஒரு உணர்வு இருந்தால் நாம் உட்கார்ந்து உலகத்தின் காரியத்தோடு செலவிடுவோமா? நம்முடைய சமயம் எப்படி செலவிடப்படுகிறது? நாம் உட்கார்ந்து பிள்ளைகளோடு எவைகளை பேசுகிறோம்? நீங்கள் உட்கார்ந்து பிள்ளைங்ககிட்ட மீட்கப்பட்ட வழியை சொல்ல வேண்டும். இஸ்ரவேலுக்கு அதான் கட்டளை இடுகிறார். அவர்களுக்கு உபாகம் 31:10 12வது கட்டளையை சொல்றார். 30 வரைக்கும் 611 கட்டளைகளை சொல்லி 12வது கட்டளையை சொல்லுகிறார். 31ஆம் அதிகாரத்தின் 10 முதல் 13 வசனங்களிலே அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகை வரும். 7ஆம் வருடம் என்பது விடுதலையின் வருடம் என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் வருடம் என்ன வருடம்? விடுதலையின் வருடம். எல்லாத்துக்கும் விடுதலை. உன்னிடத்தில் அடிமையாக கொல்லப்பட்டவனை நீ விடுதலையாக்கி விடு. உன் வயலை நீ அறுக்க வேண்டாம், விதைக்கவும் வேண்டாம். தேசத்துக்கும் அங்கே ரெஸ்ட், உனக்கும் ரெஸ்ட். உன் அடிமையை நீ விடுதலையாக்கி விடு. செபாட்டிக்கல் இயர், அது பெரிய ஓய்வு வருடமாக இருக்கிறது. அதை ஷெவீத்னு சொல்றாங்க. ஷீன், வாவ், யோது, ஆயின், யோத், தவ், ஷெவித். 7ஆம் வருடம் முழுவதும் அதற்கு அங்கே நீ ரெஸ்ட் கொடுத்துடணும். ரெஸ்ட் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த 7ஆம் வருடத்தின் கூடார பண்டிகையிலே, இப்போதான் அவங்களுக்கு திசிரி மாதம், யூதர்களுக்கு இது திசிரி மாதம், சிவிலியருடைய முதல் மாதம். செப்டம்பர் 22ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி அவர்கள் எக்கால பண்டிகை கொண்டாடுகிறார்கள். எக்கால பண்டிகையை கொண்டாடி 10 நாள் உபவாசிப்பார்கள். எதுக்கு? The Feast of Atonement, பாவ நிவாரண பண்டிகையிலே தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வராதபடிக்கு பெரியோரும் சிறியோரும் பிள்ளைகளும் எல்லாரும் உபவாசித்து தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி, தேவன் தங்களுக்கு ஒரு பாவ நிவாரணம் உண்டாக்கும்படியாக, நியாய தீர்ப்பு வராதபடிக்கு தங்களை காக்கும்படியாக தங்களை தாழ்த்துவார்கள். நீங்கள் ஆமோஸின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாளாக இருக்கிறது, ஒருவரும் எதிர்கொள்ள முடியாத நாளாக இருக்கிறது. அதுக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். எஸ்ரா நெகேமியாவின் காலத்திலே அவர்கள் கூடி வந்து தண்ணீர் வாசல் அண்டையிலே ஜனத்தை கூட்டி அங்கே மோசேயின் ஆகமங்களை வாசித்தார்கள். எருசலேமுக்கு எத்தனை வாசல் இருக்கிறது? 12 வாசல்கள் இருக்கிறது. அலங்கார வாசல் இருக்கிறது. சாலமோனின் அங்கே சாலமோனின் அந்த உள்ள இருக்கிற அலங்கத்துக்கு நேராக இருக்கக்கூடிய வாசல் இருக்கிறது. ஆட்டு வாசல் இருக்கிறது. இப்படி வாசல்கள் இருக்கிறது. தண்ணீர் வாசலுக்கு வந்தார்கள். ஏன் தண்ணீர் வாசலுக்கு வந்தார்கள்? தண்ணீர் என்பது ஜீவனை குறிக்கிறது. தண்ணீர் என்பது வார்த்தையை குறிக்கிறது. பண்டிகை முடிந்தவுடனே இயேசு எழும்பி, நான் ஜீவ தண்ணீர் நானே. யூதர்கள் எல்லோரும் அவரை கொல்ல வந்து விட்டார்கள். ஏனென்றால் ஜீவ தண்ணீரை தேவன்தான் தர முடியும். இஸ்ரவேலுக்கு அவர் அப்பத்தின் தண்ணீரையும் பரிபூர்ணமாக தந்து வழி நடத்தினார். ஆனால் அவர்கள் மறந்து போகிறார்கள். நாம் அப்படி மறந்து போக முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து அவரை துதிக்க வேண்டும். ஒரு நன்றியுள்ள இருதயம் நம்முடைய ஜீவியத்திலே வேண்டும். நாம் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனை துதிப்பதே நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்று சொல்லுகிறார். விண்ணப்பம், வேண்டுதல், சோத்திர, ஜபம் இவை யாவும் நம்முடைய ஜீவியத்திலே சரியாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தன் தேவனை மறக்காதபடிக்கு அவர்களுக்கு பிரமாணங்களை தேவன் தந்து, மோசே அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். மோசே தான் மரிப்பதற்கு முன்பாக உபாகம் 31ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் துவங்கி மீண்டும் அவர்களுக்கு அதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் தேவனை மறந்து தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார். பிரமாணத்தை வாங்குறதுக்குள்ள கண்ணுகட்டி பண்ணிட்டான். திரும்பி பார்த்தா முரட்டாட்டம் பண்ணுகிறான். மோசையை எதிர்க்கிறான், நடத்திப்பை எதிர்க்கிறான். தன் இஷ்டத்துக்கு தேவன் தன்னை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறான். மற்ற குடிகளைப் போல எங்களை விட்டுவிடும், நாங்களும் ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிறோம் என்று நினைக்கிறான். அவளை எப்படி தேவன் பாதுகாத்து வந்தார் என்பதை குறித்த எந்த விதமான உணர்வும் அவர்களுக்கு இல்லை. மற்ற வழியில போயிருந்தா சீக்கிரம் போயிருக்கலாம், ஆனால் யுத்தத்தை கண்டு நீங்கள் மனமுறிவு அடைந்து விடுவீர்கள் சொல்லிதான் இந்த வனாந்தரத்தின் வழியாக கொண்டு வருகிறார்.
அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய பரிவை இவன் நினைக்கக்கூடிய இடத்துல இல்லை. வனாந்தரத்தில் எப்படி இருக்கிறான், அவனுடைய குறைவிலே அவன் எப்படி இருக்கிறான், எப்பொழுதும் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய விதத்தில் அவன் பழக்கப்படுகிறான். தினம் காலையில் தேவ சமூகத்துக்கு போனாதான், அங்கே கூடாரத்துக்கு வெளியில் வந்தாதான் அவனுக்கு மன்னா கிடைக்கும். நம்முடைய நாட்கள் எப்படி இருந்தது? நம்முடைய குறைவிலே நாம் தேவனையே சார்ந்திருந்தோம் இல்லையா? உறவுகளை நாம் பெரிதுபடுத்தவில்லை, விசேஷங்களை நாம் பெரிதுபடுத்தவில்லை, தேவ சமூகத்தை நாம் பெரிதுபடுத்தினோம். கொஞ்சம் தேவன் நம்மை தூக்கி விட்ட உடனே தேவ சமூகத்தை நாம் அலட்சியம் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இஸ்ரவேலர்கள் தேவனை மறந்தது போல மறக்கிறோமா? நாம் பார்க்க வேண்டும். அதான் 8ல் இவர்களை அழிப்பேன் என்று சொன்னபோது மீண்டும் போய் அவர் படுத்து கிடக்கிறார். உங்களை தேவன் அழிப்பேன் என்று சொன்னபோது நான் திரும்ப உபவாசம் கிடந்து அவர் பாதத்தில் விழுந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நினைத்தரலும். பிதாக்களுடைய தேவன் பிதாக்களை நினைத்து, பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இதை அவர் நினைத்திருக்கிறார். இந்த நினைவுகள் மிகவும் முக்கியம் என்று மோசே அறிந்திருந்தார். அதனால்தான் யூதர்கள் இன்றைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன். பிதாக்களை நினைக்க வேண்டும். பிதாக்களின் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். தேவன் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உடைய பிரமாணங்கள் இல்லாவிட்டால், உடைய வழிகள் நீர் என்னை வழி நடத்தாவிட்டால் நான் என்றோ மாண்டிருப்பேன். தாவீது சொல்லுகிறான். தாவீது உயர்த்தப்பட்ட போது தேவனை பற்றி கொண்ட ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருந்தான். அவனுக்கு அரண்மனை கட்டப்பட்ட போதும் அவனுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் ஆலயத்தை பற்றினதாகவே இருந்தது. உமது ஆலயத்திலே தங்கி உடைய வேதத்தை ஆராய்வதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறான் 27ஆம் அங்கே சங்கீதத்தில். அதுதான் அவனுடைய நினைவாக இருந்தது. நீங்கள் தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சொந்தமாக ஒரு தேசத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எப்பொழுதும் அமர்ந்திருந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் மறந்து போகாதபடிக்கு அதற்காக யூதர்களுக்கு அடையாளங்கள் வைக்கப்பட்டது. அவங்க உட்கார்ந்து தேவன் மீட்டு தங்களை வழிநடத்தின வழிகளை அவர்கள் சொல்லுவார்கள். பெரிய ராஜாக்களை, எமோரியரின் ராஜாக்களை எப்படி அவர் முறியடித்து எங்களை விடுதலை ஆக்கினார், எகிப்திலே எப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், இதை உட்கார்ந்து பேசணும். நாம் எதை உட்கார்ந்து பேசுகிறோம்? உட்கார்ந்து தேவன் நம்மை ரட்சித்த வழியை சொல்லணும். நம்ம அருமை பெருமையை பேசக்கூடாது. தொடர்ந்து பேசுங்க தேவன் நம்மை விடுதலை ஆக்கின வழிகளை. இன்றைய சந்ததிக்கு அது போர் அடிக்கும். இதையே திரும்ப திரும்ப சொல்றாரு. தலை வலிக்குதுன்னு கூட சொல்லும். தலை வலிக்கட்டுமே. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்வதற்காக தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களில் 612வது கட்டளையாக அவர் அந்த ஜனங்களுக்கு சொன்னது என்ன? 7ஆம் வருடமாகிய விடுதலையின் வருஷத்தில் வரக்கூடிய கூடார பண்டிகைக்கு நீங்கள் கூடி வந்து அதன் 2வது நாளிலே மோசே சொன்ன பிரமாணத்தை எடுத்து ஜனங்கள் கேட்க வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்திலே அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே இஸ்ரவேல் எல்லோரும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளுக்கும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். ஜனத்தை கூட்டி அதை வாசி. இதை அறியாத ஜனங்கள், இதை அறியாத அடுத்த சந்ததி இதை அறிந்து கொள்ளட்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்.
அவருடைய நியாயப்பிரமாணத்தை கேட்டு அவருக்கு பயந்து நடக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கும்படியாக, இவைகளை அவர்கள் கேட்டு நடக்கும்படியாக அவர்கள் காதுகள் கேட்க, இதை அவர்கள் வாசிக்க வேண்டும். கூடார பண்டிகையின் 7வது வருடத்தின் கூடார பண்டிகையின் 2வது நாளிலே இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். லேவியராகவும் 25ஆம் அதிகாரத்திலே அந்த வருடத்திலே உங்கள் நிலங்களை நீங்கள் விதையாமலும் அறுக்காமலும் விட்டுவிட வேண்டும். அங்க அக்ரிகல்ச்சர் ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது. அந்த நாளை அவர்கள் தேவனுடைய நாளாக அவர்கள் ஆசரிக்க வேண்டும். அந்த கூடார பண்டிகையின் அந்த 7வது வருடத்தின் அந்த கூடார பண்டிகை என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதை ஹக்கேல் செருமனி என்று சொல்லுகிறார்கள். யோசுவாவும் பார்த்தீங்கன்னா, மோசே இதற்கு பின்பாக அவர் மரித்து போகிறார், யோசுவா தலைமை தாங்குகிறார். யோசுவா தன் கடைசி நாட்களில் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பார்த்தால் அவரும் மீண்டும் இதையே தான் சொல்றார். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்து அவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நின்றார்கள். அதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி, நீங்கள் தேவனை நீங்க ஆராதிக்க வேண்டும், இந்த தேவனை நீங்கள் சேவிக்காவிட்டால் யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்? நீங்கள் சேவித்தாலும் சேவிக்காவிட்டாலும் நானும் என் வீட்டாரும் இந்த தேவனையே சேவிப்போம் என்று சொல்லுகிறான். இந்த யோசுவாவின் வார்த்தைகளை கேட்ட அந்த நியாயாதிபதிகளுடைய நாட்கள் வரைக்கும் தேவனை சேவித்தார்கள். அதுக்கு பின்ன திரும்பி வழியை போனார்கள். ஒரு வளமையான தேசம் இருக்கிறது, ஒரு விதைக்காத அறுப்பு இருக்கிறது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் லைஃப் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர்கள் தேவனை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அங்கே இஸ்ரவேலர்கள் விட்டதினால்தான் இஸ்ரவேலர்கள் மீண்டும் அடிமைகளாக போனார்கள். பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள், அசீரியருக்கு அடிமையானார்கள், ரோமருக்கு அடிமையானார்கள், இன்னும் அடிமைகளாக ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனை விட்டு விடுகிறது தான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் தேவனை விட்டுவிட்டால் நீங்கள் அடிமைகளாக போகிறீர்கள் என்பதை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை மீட்டு கொண்ட அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று இல்லையா? ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. உங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் மண்டு பருக வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பின் ஊற்றை 7 ஜாதிகள் தூர்த்துப்படுவார்கள். அதை நீங்கள் காத்துக்கொள்ளும்படிதான் அவர்களை உங்கள் கையில கொடுக்கும் போது அழித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தோண்டி வைத்த துறவுகளை பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டார்கள். ஈசாக்கு அதை மீண்டும் அதை வெட்டினார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ரிவைவல் வரும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கிறது சபைகள். ஒரு பெரிய எழுச்சி, ஒரு ஆவிக்குரிய எழுச்சி வரும் என்று சபைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அங்கே ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பூர்வ வழிகளை நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் நடத்தின வழிகளை நினைத்து பார்க்க வேண்டும். பிதாக்கள் கடைபிடித்த காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும். தண்ணீர் இல்லாத ஒரு காலத்திலே ஈசாக்கு புதிதான ஒன்றை கண்டுபிடிக்கவில்லை, புதிய துறவை தோண்டவில்லை. தன் பிதாக்களுடைய துறவுகளை அவன் தோண்டி எடுக்கிறான். தன் பிதாக்கள் தோண்டினதும் அவர்கள் திருப்தியாக குடித்ததுமான துறவுகள் பெலிஸ்தரால் தூர்த்து போடப்பட்டதே, அவைகளை அவன் தோண்டி எடுத்தான். தேவன் நடத்தக்கூடிய வழிகள் இருக்கிறது. நாம் புதுவிதமான காரியங்களை கொண்டு ஒரு எழுச்சியை, ஒரு ஆவிக்குரிய ஒரு ரிவைவலை கொண்டு வந்துட முடியாது. தேவன் எப்படி நடத்த, அவருடைய வழிகள் மாறாதவைகள். வேத வசனத்தினாலும் ஆவியினாலும் தேவன் ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வரக்கூடிய காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூர்வ பிதாக்கள், பரிசுத்தவான்கள் இதை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். நாம் புதிய யுக்திகளை கொண்டு ஒரு பெரிய புரட்சியை செய்துவிட முடியாது. தேவன் நடத்தக்கூடிய வழியில தான் நாம் இதை அடைந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நம்மை நடத்தின வழிகளை நாம் சொல்ல வேண்டும். அவர் நம்மை எப்படி ரட்சித்தார், எப்படி நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார், இவைகளை நாம் பேசுவதற்கு தான் நமக்கு பர்சனல் டைம். உங்க சொந்த கதை சோக கதையை பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட சமயம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நாம் செய்ய வேண்டும். யோசியா ராஜா அவனுடைய காலகட்டத்திலே அவன் அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறான். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான். அப்படி ஒரு பஸ்காவை அவன் ஆசரித்தான். முதல் வசனத்திலே யூதா ராஜா எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைத்தான். அந்த ஆகமங்களை தேடி எடுத்து வாசிக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்தான். ஒரு ஜெயத்தை கொண்டு வரும்படியாக நாம் வேதத்துக்கு திரும்ப வேண்டும், நாம் சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும். தேவன் நம்மை நடத்தின வழிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஒழுங்குகளிலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய மேண்டேட் முக்கியம். அவர் நம்மை நடத்தின மெமரிஸ் நமக்கு முக்கியம். அவர் நமக்கு கொடுத்த மொராலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு நீதி நெறிகளை பின்பற்றக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அதை நாம் விட்டு விட்டோமானால் நாம் சோரம் போய் விடுவோம். நம்முடைய ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் துளைத்து விடக்கூடாது. தேவன் நம்மை எப்படிப்பட்ட இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். எப்படி இருந்த நம்மை மாற்றி இருக்கிறார் என்பதை நினைக்க வேண்டும். எப்படிப்பட்ட சத்தியத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எக்கனாமிக்கலாகவும் எஜுகேஷனலாகவும் முன்னேறது தவறே கிடையாது. பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். படித்தான் நல்ல வேலைகளுக்கு போகிறார்கள், பல தேசங்களுக்கு போகிறார்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போகக்கூடிய கனவுகள் இருக்கிறது, தவறில்லை, போங்க. ஆனால் நீங்கள் என்ன, உங்களால் தேவனுக்கு என்ன? அவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதா? அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா? அழிகிற ஆத்துமாக்களை நீங்கள் விடுவிக்கிறீர்களா? உங்களை தேவன் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். சந்தோஷம், அல்லேலூயா. ஆனால் உயர்த்துகிற தேவனை ஒருவரிடத்திலாவது சொல்லக்கூடிய துணிவு இருக்கிறதா? அவருக்காக வைராக்கியமாக கிரியை நடப்பிக்கக்கூடிய கிரியை இருக்கிறதா உங்க வாழ்க்கையில்? அந்த வேலைக்கே நம்மை விற்று போடக்கூடிய அடிமைகளாகி போகிறோம். அந்த வேலைக்காகவே வாழ்ந்து அந்த வேலைக்காகவே சாகக்கூடிய அடிமைகள். இன்னும் பார்வோன் வேலையை கூட்டுவான். நீ உட்கார்ந்தா தானே விடுதலை பண்ணு, நாங்கள் போகணும் ஆராதிக்கணும்லாம் கேட்ப. 24 hours உனக்கு ஃபோனில் கால் வந்துட்டே இருக்கும். உன் வேலை பலு ஏற்றி கொண்டே இருப்பான் பார்வோன். நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். உன் காலம் முழுவதும் ஓடு. யாருக்காக ஓடுகிறாய், என்ன செய்கிறாய் என்பதை நிதானிக்கக்கூடிய அறிவில்லாதவன், தன் ஆத்மாவை குறித்து அறிவில்லாதவன் அறிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். தனக்கு தேவன் தந்த ரட்சிப்பை குறித்து அறிவில்லாதவன் அறிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். தன் பிள்ளைகளை நேர்த்தியாக தேவனுடைய பிரமாணங்களை சொல்லி பயத்தோடு வளர்க்காதவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். இந்த உலகத்துக்கும் உலகத்தின் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் விற்று போட்ட கூட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு முன்பாக நம்முடைய தரம் எப்படி இருந்தது? நம்முடைய தாழ்வில் நாம் எப்படி இருந்தோம்? தேவன் மீட்டுக் கொள்ளும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? அறிவு உணர்வு இல்லாத ஜனங்களாக இருக்கிறோமா? நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள், இஸ்ரவேலர்கள் பொல்லாத இருதயம் உள்ளவர்கள், இஸ்ரவேலர்கள் வழி போகிற இருதயம் உள்ளவர்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிடரியை கடினப்படுத்தினார்கள். அவர்களை அடிமைத்தனத்துக்கு விற்று போட்டார் தேவன். அவரே தூக்கி கொத்தோட கொடுத்து விட்டார், போங்க கொண்டு போங்க. ஏன் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு யூத தேசம் என்று பெயர் தெரியுமா? யூதர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொண்டார்கள். அந்த ஒரு கோத்திரம் தேவனுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய கோத்திரமாக தன்னை தேவ வைராக்கியத்தோடு காத்து கொண்டதனால்தான் இன்றைக்கு யூத ஜனம் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். 10 கோத்திரம் வித்து போச்சு. கொத்தா கட்டி யெரொபெயாம் கையில கொடுத்தா யெரொபெயாம் இஸ்ரவேலுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம்.
இஸ்ரவேல் எருசலேமுக்கு போகிறது வருத்தம். 40 நிமிஷம் தாண்டா வருத்தம். கேட்க மாட்டான். கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போகட்டும். அப்படிதான் போகணும். எருசலேமுக்கு போகிறது ஏங்க வருத்தம்? போனா எங்களுக்கு லாஸ் ஆயிடுங்க. நீங்க சாலமோன் பிள்ளையாகிய ரெகோபியாமோடு உங்கள் மனம் சாய்ந்து போனால் நான் என்ன பண்றது? ஒரே ஐடியா. நீங்கள் தேவனிடத்தில் திரும்பாதபடிக்கு 2 அருமையான கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி 2 எல்லையிலும் வைத்து அதுக்கு ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார். ஈனமான ஆசாரியர்கள் என்ன பண்ணார்கள்? உங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலே குப்பைகளை வாரி போட்டார்கள். என்ன குப்பை? போதக குப்பை. உங்களுக்கு ஏற்றால் போல் பேசுவது, உங்களை மகிழ்வித்து பேசுவது. ஒருத்தன் கண்டித்து ஓடி போனால் அவனை ஆற்றி தேற்றக்கூடிய நடத்திப்பு வருகிறது. அப்படின்னா என்ன? அவனை கொத்தோட கொலையோடு இறக்க வேண்டியதான் பாதாளத்தில். கண்டித்ததினால் ஒருவன் ஓடி போனால் அவனை நீ தண்டித்து நடத்து, நீ நடத்திப்பு. எது கொடுத்திருக்காரு நடத்திப்பு? மோசே உலகத்திலே அவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை. ஆனால் அவனை ஏன் எதிர்த்தார்கள்? அவன் ஒரு ஒழுங்குக்குள்ளே நின்றான். அது தேவனுடைய ஒழுங்கு. இவர்கள் அதை எதிர்த்தார்கள். ஏன் யோசுவாவோடு யாரும் எல்லோரும் ஏன் ஒத்து போகல? 2 பேர் தானே உள்ள போகிறான் கொண்டு வந்ததுல. அங்கிருந்து மேல இருந்து பார்க்கிறாரு. இவர்களை சபிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட ஆளு மேல இருந்து பார்க்கிறாரு இஸ்ரவேலை. நடுவுல கூடாரம், 4 பக்கமும் இந்த கோத்திரங்கள் கூடாரம் போட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தால் மேல இருந்து அவர் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒரு கிராஸ் தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவ்வளவு அழகாக அவர்கள் கூடாரம் போட்டிருந்தார்கள். இது வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் என்று வேறு ஒருவன் சொல்லிவிட்டு போகிறான். அந்த வாக்குக்கும் இவர்கள் வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இவர்கள் நடந்து அழிந்து போகிறார்கள். பார்க்கிறவங்களாம் ஐயோ இவ்வளவு தெய்வீகமான குடும்பம், தெய்வீகமான பிள்ளைங்க. ஆனா இஸ்ரவேலை பார்க்கிறவன் என்ன சொன்னான்? இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனம், தேவனுடைய ஜனம். இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கல்ல ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் சொல்லிட்டு போயிட்டான். பார்க்க அப்படிதான் இருந்தது. போன போக்கு எப்படி இருக்கு அதை பார்க்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார், எப்படிப்பட்ட உபதேசம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் 7 வருஷத்துக்கு ஒரு நாள் கூடி இதையெல்லாம் வாசிக்கிறாங்க. 7 நாளுக்கு ஒரு தடவை உட்காந்து நம்ம இவைகளை பேசுகிறோமா? ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறோமே, இதை செய்கிறோமா? உலகத்தின்படி செய்தவைகளையே திரும்ப செய்கிறதுல நமக்கு ஒரு சலிப்பு வர மாட்டேங்குது. ஆனால் படித்தவைகளை மீண்டும் படிக்க அவ்வளவு நோகுதே நமக்கு. கடமைக்காக வேதம் வாசிக்கிறோம், கடமைக்காக ஜெபிக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கை எத்தகையதாக இருக்கிறது? நம்முடைய இன்றைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அவைகளெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறாரா? நீங்கள் எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களே அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படுகிறாரா? ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய வசனம் நம்முடைய மனதிலே பதிக்கப்பட்டிருந்தால் அது நம்மை சரி செய்யக்கூடிய இடத்திலும், நம்மை அது உணர்த்தக்கூடிய இடத்திலும், நம்மை அது எச்சரிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதாக 19ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்த்தால் அது ஒவ்வொரு நாளும் நம்மை எச்சரித்து வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. அவர் முதல் நாள்ல என்ன சிருஷ்டித்தார்? முதல் நாளத்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஏத்தாவோருடைய கெமெட்ரியாவை நீங்க பார்த்தீங்கன்னா 613. அந்த வெளிச்சம் என்பது என்ன? அவருடைய பிரமாணம் தான் வெளிச்சம், அவருடைய வேதம் தான் வெளிச்சம், அவருடைய சத்தியம் தான் வெளிச்சம். ஏத்தாவோர் என்று சொன்னார். அது 613.
அது 10 என்ற கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 என்பது என்ன? 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் வரக்கூடிய அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் இந்த அன்பு நம்மை செவ்வையான பாதையில் நடத்தும். இந்த வெளிச்சத்தில் நாம் நடப்போம். அவருடைய கர்த்தருடைய வேதம் என்னுடைய பாதத்துக்கும் என்னுடைய பாதைக்கும் அது தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். தேவன் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அவருடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எத்தகையதாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய மகத்துவங்களை நாம் விவரித்து பேசுவோம். நம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து, யூதர்களுக்கு என்ன சொல்ற, அவர்கள் உட்கார்ந்து என்ன பேச வேண்டும், எப்படி விடுதலையாக்கினார், எப்படி அடிமைகளாக இருந்தோம், பிதாக்கள் நிமித்தம் எப்படி அன்பு கூறப்பட்டோம், வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்தது மாத்திரம் அல்ல, பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை தந்திருக்கிறாரே. இதெல்லாம் அவர்களுக்கு விவரித்து சொல்லு. அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? ஆபிரகாமுக்கு நான் ஒன்றையும் மறைக்க மாட்டேன். ஆதியாகமம் 18:18 இவன் என்னுடைய நீதி நெறிகளை, என் நியாயங்களை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுவான். இந்த நம்பிக்கை தேவன் உங்கள் மேல் வைக்க முடியுமா? அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்வோம். அவருடைய வழிகளிலே நாம் நடப்போம். அவர் தந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வோம். அவர் தந்த அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்புவோம். அவருக்கான ஒரு ஜீவியத்தை, ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் செய்வோம். ஒரு உபயோகமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்வோம். அவர் நடத்தின வழிகளை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் தந்த கற்பனைகளை நாம் கை கொள்வோம். அவர் தந்த ஒழுங்குகளின்படி நாம் நடப்போம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு வழி விலகினது போல நாம் வழி விலக வேண்டாம். யூதா தேவனோடு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருந்தான், ஆளுகை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உண்மையை தேவன் நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்போம். அவர் செய்த நன்மைகளை நாம் விவரித்து சொல்லுவோம். தேவராஜ்யம் நம்மால் கட்டப்படட்டும். தேவனை அநேகர் அறியக்கூடிய இடத்திலே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.